ஏசையா இரட்சகரே சுகம் தரும் என் தெய்வமே. பாடுங்க. ஏசையா இரட்சகரே சொல்லுங்கம்மா. சுகம் தரும் என் தெய்வமே. உம் வல்லமையால் சுகமாவே. அறிக்கையிடுங்கப்பா. உம் வார்த்தையால் சுகமாவே. உம் தழும்புகளால் சுகமடைவே. உம் தயவினால் சுகமடைவே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே. வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே. வல்லமை நதியாய் பரவி பாயுதே. ஏசையா இரட்சகரே சுகம் தரும் என் தெய்வமே. ஏசையா இரட்சகரே சுகம் தரும் என் தெய்வமே. உம் வல்லமையால் சுகமாவே. உம் வார்த்தையால் சுகமாவே. உம் தழும்புகளால் சுகமாவே. உம் தயவினால் சுகமாவே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே. வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சேர்ந்து பாடுங்க. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து நன்றி செல்லுதே. அப்பா. வல்லமை நதியாய் பரவி பாயுதே. ஆமென். சுகம் பலன் எனக்குள்ளே. ஆவியானவரே வல்லமையாய் இறங்கி வருகிறவரே, பலவீனர்களை பலவானாய் மாற்றுகிறவரே, வல்லமை ஒவ்வொரு மீது இறங்கட்டும். ஆவியானவரே தெய்வமே இயேசுவே இயேசுவே அப்பா வல்லமை இறங்கட்டும். தெய்வமே வல்லமை இறங்கட்டும். கர்த்தாவே வல்லமை இறங்கட்டும். எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே. வல்லமை நதியாய் பரவி பாயுதே. ஏசையா இரட்சகரே சுகம் தரும் என் தெய்வமே. உம் வல்லமையால் சுகமாவே. உம் வார்த்தையால் சுகமாவே. உம் தயவினால் சுகமாவே. உம் தழும்புகளால் சுகமாவே. ஆண்டவரே நீர் எங்களை தொட்டால் போதும் ஐயா, நாங்கள் சுகமடைவோம் அப்பா. எங்க வியாதிகள், வருத்தங்கள், பலவீனங்கள் எல்லாவற்றிலிருந்தும் நீர் எங்களை சுகப்படுத்தும் தெய்வம். உம்மை நம்பி உம் சமூகத்தில் வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் மீது தயவாய் மனம் இறங்குவீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்கள் எல்லாரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். நீங்கள் நல்லா இருப்பீங்க. உங்கள் உள்ளத்தில் இருக்கிற எல்லா ஜெப கருத்துக்களுக்கும் ஆண்டவர் கனிவாய் பதிலளித்து உங்களை ஆசீர்வதிப்பார். கைகளை தட்டி நல்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா அல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் ஆண்டவருடைய பாதத்தில் இருக்கிறோம். நிச்சயமாக மாதாவுடைய பரிந்துரையினால் ஆண்டவருடைய இரக்கமும் ஆசீர்வாதமும் நம் மீதும் நம் குடும்பத்தின் மீதும் பரிபூர்ணமாய் வெளிப்படுகிறது. நாம் என்ன தேவையை நம் மனசில் வைத்து வந்திருக்கிறோமோ அது பெரிய தேவையாக இருக்கலாம். எத்தனையோ காரியங்கள் நடக்குமா நடக்காதா என்ற கேள்விகள் மத்தியில் வந்திருக்கலாம். ஆண்டவர் அதெல்லாம் நிறைவேற்றி உங்களை மகிழச் செய்வார். ஆமென். நல்ல பக்கத்தில் கை கொடுத்து முகத்தை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவர் உங்கள் கண்ணீரை துடைப்பார், உங்கள் வேதனைகளை நீக்குவார், உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், நீங்கள் நல்லா இருப்பீங்க, கவலைப்படாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனையிலிருந்தும் ஆண்டவர் பரிபூர்ணமாக உங்களை விடுவிப்பார். ஆமென். நாம் தயவு செய்து இந்த நாள் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய வேத வசனத்துக்குள்ளாக கடந்து செல்வோம். வாசியுங்கள். எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம்
62ஆம் அதிகாரத்திலே 2 முதல் 4 வரை உள்ள இறைவார்த்தைகளை வாசிக்கலாம். பிற இனத்தார் உன் வெற்றியை காண்பர், மன்னர் யாவரும் உன் மேன்மையை பார்ப்பர். ஆண்டவர் தம் நாவினால் சூட்டும் புதியதொரு பெயரால் நீ அழைக்கப்படுவாய். ஆண்டவரின் கையில் நீ அழகிய மணிமுடியாக திகழ்வாய். உன் கடவுளின் கரத்தில் அரச மகுடமாய் விளங்குவாய். கைவிடப்பட்டவள் என்று நீ இனி பெயர் பெற மாட்டாய். பால்பட்டது என நீ இனி உன் நாடு அழைக்கப்படாது. நீ எப்சிபா என்று உன் நாடு பெயோலா என்று பெயர் பெறும். ஏனெனில் ஆண்டவர் உன்னை விரும்புகிறார், உன் நாடு மன வாழ்வு பெறும். கைகளை தட்டி முதல்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த நாளிலே ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்தம், நம்ம எல்லாரும் கொடுத்திருக்கிற இந்த வாக்தானத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், ஆண்டவர் சொல்றாரு, என் மகளே, என் மகனே, ஆண்டவர் தம் நாவினால் சூட்டும் புதியதொரு பெயரால் நீ அழைக்கப்படுவாய். அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு புதிய பெயரை வைக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு என்ன கொடுக்கிறார்? ஒரு புதிய நாமம், ஒரு புதிய பெயரை ஆண்டவர் உங்களுக்கு வைக்கிறார். நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், பிரதர் எங்களுக்கு எத்தனையோ பெயர் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த உலகத்தில் தாயின் கர்ப்பத்தில் நீங்கள் உருவான பொழுதே உங்கள் அம்மா உங்களுக்கு இந்த பெயர் வைக்கலாமா அப்படின்னு சில ஐடியாலாம் பண்ணியிருப்பாங்க. அல்லேலூயா. உங்கள் அப்பா ஒரு ஐடியா பண்ணியிருப்பார். உங்கள் அப்பாவுக்கு அப்பா அம்மா இருப்பாங்கல்ல, அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ஏய் நம்ம குடும்பத்தில் அவன் பேர் இருக்குல்ல, இவன் பேர் இருக்குல்ல, அவன் பேர் என்ன செய்யலாம், வைக்கலாம் அப்படின்னு அவங்க ஒரு முடிவு பண்ணியிருப்பாங்க. நீங்கள் இருக்கீங்களா அக்கா, உங்கள் அப்பா அம்மா என்ன பண்ணியிருப்பாங்க, அது என்ன அவங்க அப்பா அம்மா வைக்கிற பேர், நம்ம ஒரு பேரை என்ன செய்வோம், வைப்போம் அப்படின்னு ஒரு டிஸ்கஸ் நடக்கும். சில நேரங்களில் கணவனும் மனைவி என்ன பண்ணுவாங்க, சேர்ந்து முடிவெடுப்பாங்க. பாரு, உன் பேரில் அந்த ஆரை தூக்கு, என் பேரில் அந்த ஏயை தூக்கு, உங்கள் அப்பா பேரில் இருக்கிற அந்த ஆரையும் தூக்கு அப்படின்னு சொல்லி ராரான்னு பேரை வச்சு விட்ருவாங்க கடைசியில். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சிலருடைய பேரை கேட்டிங்கன்னா, என்னப்பா இந்த பேர் உனக்கு இருக்குதுன்னு கேட்டால் அவன் சொல்லுவான், ஒன்றும் இல்லை, எங்கள் தாத்தாலேருந்து ஒரு பேர், எங்கள் பாட்டியிலேருந்து ஒரு எழுத்து, பேர் இல்லை எழுத்து, எங்கள் அப்பா வீட்டில் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கிற எங்கள் தாத்தா இருக்கார்ல, எங்கள் அம்மாவுக்கு அப்பா, அவர் பேர்லேருந்து ஒரு எழுத்து, எங்கள் பாட்டி பேரில் ஒரு எழுத்து, எங்கள் அப்பா பேரில் எங்கள் அம்மா பேரில் எழுத்து, மொத்தமாக சேர்த்து வச்சு இந்த பேரை என்ன செஞ்சுட்டாங்க, வச்சு போட்டாங்க. வச்சவனுக்கும் அர்த்தம் புரியலை, வாங்கினவனுக்கும் அர்த்தம் புரியலை. இப்படி நம்ம பல பேர் பல பெயர்களை நாம் சுமந்து கொண்டு இருக்கிறோம். சிலருடைய பேரை கேட்டாலே சொல்றதுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க. அல்லேலூயா. சிலருடைய பெயரை நாம சொல்றதுக்கு கூட என்ன செய்யறதில்ல, விருப்பப்படுறதில்ல. என்னப்பா ஆம்பளை பையன் பேரை பொம்பளை பிள்ளைக்கு வச்சிருக்கீங்க, பொம்பளை பிள்ளை பேரை ஆம்பளை பையனுக்கு வச்சிருக்கீங்கன்னு பெயரே கூட இன்னைக்கு குழப்பமா இருக்குது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய பெயரை நான் என்ன செய்கிறேன். உங்க அப்பா அம்மா ஒருவேளை முடிவெடுத்திருக்கலாம், உங்க தாத்தா பாட்டி முடிவெடுத்திருக்கலாம். ஆனா யார் முடிவெடுத்தாலும், என் மகளே, என் மகனே, நான் உனக்கு ஒரு புதிய பெயரை நான் தரப்போகிறேன். எத்தனை பேர் விரும்புறீங்க? ஆமென். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நான் இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது எனக்கு பிரியமானவர்களே, என்னுடைய வாழ்க்கையிலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, பல நேரங்களிலே ஆண்டவர் சொல்றாரு, உன் பெயரை, புது பெயரை நான் உனக்கு தரப்போகிறேன். ஏன் அப்படி நான் யோசிக்கும் பொழுது, இந்த உலகத்தில் அப்பாவும் அம்மாவும் எனக்கு பெயர் வைத்திருக்கலாம், என்னுடைய தாத்தா பாட்டிகளோ உறவுகளோ பெயர் வைத்திருக்கலாம். சில நேரங்களில் அரசியல்வாதிகள் கூட என்ன செய்வாங்க, பிள்ளைகளுக்கு ஏதாவது மேடையில் கொடுத்தீங்கன்னா அவன் வாயில் வந்த பேரை வச்சு விட்டுட்டு போயிடுவான். சில நேரங்களில் கிரிக்கெட் பிளேயர் இல்லைன்னா ஒரு சினிமா நடிகை, அந்த காலத்தில் வந்து ஒரு படத்து பேரை கூட சிலருக்கு என்ன செஞ்சுருக்காங்க, பெயராக வைத்து இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா? எனக்கு இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது நான் தயவு செய்து வேதத்தை எடுத்து வாசிக்கிறேன். சங்கீதம் 147ஆம் அதிகாரம்
4வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். சங்கீதம் திருப்பாடல் 147 அதிகாரம் 4வது வசனம் வாசிங்கப்பா. விண்மீன்களின் இலக்கத்தை எண்ணி அவை ஒவ்வொன்றையும் பெயர் சொல்லி அழைக்கிறார். கை தட்டுங்க பார்ப்போம். அல்லேலூயா. என் தேவனாகிய ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்றால், இந்த வார்த்தையை பாருங்க. ஆண்டவர் ஒரு நாள் ஆபிரகாமை கூப்பிட்டார். ஆபிரகாமுடைய மனசுல ஒரு பெரிய கவலை. நீனும் கவலையோடு வந்திருப்ப, மனவேதனையோடு வந்திருப்ப, பிரச்சனையோடு வந்திருப்ப, சோகத்தோடு வந்திருப்ப, நிறைய கேள்விகளோடு நீங்கள் வந்திருப்பீங்க. அல்லேலூயா. ஆபிரகாமுக்கும் இதில் விதிவிலக்கு இல்லை. என்ன? ஆண்டவர் சொன்னது டிலே ஆகிக்கிட்டே இருக்குது. ஒரு நாள் ஆபிரகாம் ஆண்டவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். என்ன கேள்வி கேட்டார்? என்ன ஆண்டவரே, உங்கள் வாக்குத்தத்தமெல்லாம் பொய்யா? நான் கேட்குறேன், நான் சொல்கிறது ஒரு யதார்த்தமான வார்த்தை, நீ பைபிளில் தேடிடக்கூடாது. அல்லேலூயா. அவர் யதார்த்தமாக பேசியிருக்கிற ஒரு வார்த்தையாக நான் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் என்ன சொன்னீங்க? உன் நாட்டை விட்டு புறப்படு, உன் அப்பா அம்மா விட்டு புறப்படு, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போன்னு சொன்னீரே. ஆனால் நான் வந்துட்டேன், ஆனால் என்னை பார்க்குறவன்லாம் ஒரு மாதிரி பார்க்குறான். அல்லேலூயா. அந்த பார்வைக்கு என்ன அர்த்தம் இருக்கும் தெரியுமா? மலட்டு பயலை, கிழட்டு பயலை. உன் பேர் என்ன? ஆபிரகாம்ங்கிறது உலகம். நீங்கள் சொல்லலாம், ஒருவேளை ஆபிரகாம் அப்படின்னு நீ கூப்பிட்டுருக்கலாம். ஆனால் என்னுடைய சொந்த பந்தங்கள், என் உறவு ஒருவேளை என்னை பார்த்து, என்ன ஊர் விட்டு ஊர் போனானே இந்த மலட்டு பையன் எப்படி இருக்கிறான் அப்படின்னு தான் கேட்டிருப்பாங்க. இந்த கிழட்டு பையன் எப்படி இருக்கிறான்? என் பேரே மங்கி போச்சு ஆண்டவரே, நமக்கு தெரியுமா? இன்னைக்கு ஒருவேளை இன்னைக்கு நீ அதே போல நீ எந்த பெயரை உனக்கு உலகம் கொடுத்திருக்கிறது? யோசித்து பாருங்களேன். உங்களுக்கு ஒருவேளை இந்த உலகத்தில் ஒரு பெயர் இருக்கலாம். ராணி, ராஜா, செல்வம் அப்படின்னு உனக்கு ஒரு பெயர் இருக்கலாம். அழகு பெயர் இருக்கலாம், சௌந்தர்யா பெயர் இருக்கலாம். ஆனால் இந்த பெயரை ஒருவேளை உச்சரிக்காம உனக்கு ஒரு பெயரை இந்த உலகம் வைத்திருக்கும். எப்படிப்பட்ட பெயரை நான் ஆபிரகாமை யோசித்து பார்த்தேன். ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட இப்படி முட்டிட்டு வர்றாரு. எப்படி வர்றாரு? ஆண்டவரே, நீர் எனக்கு என்ன தருவீர்? எனக்கோ குழந்தை இல்லையே, என்னுடைய வேலைக்காரன் இந்த எலியேசர் தான் எனக்கு பின் உரிமை ஆவானோ அப்படின்னு அர்த்தம் என்ன? நீ சும்மா பைபிளை படிச்சுட்டு போயிடக்கூடாது. அவர் பார்த்துருப்பாரு. அவனை பார்க்க யாராவது வந்திருப்பாங்க. ஏதோ மாப்பிள்ள, இன்னையா இந்த ஊருக்கு வந்துட்டேன், ஏன்னா கடவுள் உனக்கு ஏதோ காமிக்க போறாரு, கடவுள் உன்னை பெருக செய்ய போறாரு, உன் வம்சத்தை பெருக்குவாராம், இப்படின்லாம் கதை விட்டீரு. ஆனால் இப்போ பார்த்தா ஒன்றுமே இல்லை. என்னவே நீ சரியான கலட்டு பயலாயிட்ட, என்னவே நீ மலட்டு பயலாக இருக்கிற இப்படின்னு ஏதாவது கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. பக்கத்தில் உள்ளவன் சும்மா இல்லை. அன்றைக்கி ஒரு சகோதரி சொன்னாங்க, ரொம்ப நெருங்கி பழகினவங்க, அன்பாக பேசினவங்க தான். ஆனால் ஒரு சின்ன சண்டை கூட வரல பிரதர். ஆனால் வாயை விட்டாங்க பாருங்க, என் இருதயமே உடைஞ்சி சாகிறதுக்கு போயிட்டேன். அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்களேன், உன்னுடைய இல்லாமையிலும் உன்னுடைய இயலாமையிலும் இந்த உலகம் சில பெயரை உனக்கு வைக்கும். ஆனால் ஆண்டவர் ரொம்ப நல்லவர். ஆபிரகாமுடைய இருதயத்தை அறிந்தவர் அல்லவா? ஆபிரகாமுடைய வேதனை அறிந்தவர் அல்லவா? எப்பா, உன்னை யாராவது மலரன்னு சொன்னாங்களா? யாராவது உன்னை பார்த்து நீ எப்படிப்பட்ட ஆளு, கிழட்டு பய அப்படின்னு உன்னை பார்த்து சொன்னாங்களா? பயப்படாத என்று ஆண்டவர் அவரை வெளியே கூப்பிட்டு வந்து அவரை பார்த்து சொன்னார். எப்பா ஆபிரகாம், உன் கண்களை மேல் நோக்கி உயர்த்திப்பாரு, என்ன தெரியுது? அவர் சொல்லியிருப்பாரு, நட்சத்திரங்கள் தெரிகிறது. நட்சத்திரங்களை பார். நான் உன்னை சொல்றேன், இந்த நட்சத்திரங்களை எல்லாம் என்ன முடியுமா உன்னால? நீ என்ன முடியுமானால் என்ன? ஏன், இந்த நட்சத்திரங்களைப் போல உன்னிலிருந்து ஜனங்களை நான் பெருகச் செய்வேன். கை தட்டுங்கப்பா. இந்த நட்சத்திரங்களைப் போல உன்னிலிருந்து உன் வம்சத்தை நான் பெருகச் செய்வேன். கடற்கரை மணலை பார்த்துருக்கிறியாப்பா? போய் பார். அந்த கடற்கரை மணலை உன்னால் என்ன முடியுமா? அதே போல உன்னிலிருந்து ஜனங்களை பெருகச் செய்வேன். இதோ பூமியில் இருக்கிற தூசிகளை போல அதிலிருந்து உனக்காக நான் ஜனங்களை பெருகச் செய்வேன் என்று ஆண்டவர் அவருக்கு வாக்குறுதியை கொடுத்தார். அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, ஆபிரகாம் வானத்தை பார்த்த பொழுது
நட்சத்திரங்கள் பிரதிபலித்ததாம், நட்சத்திரங்கள் மின்னியதாம். இந்த வேதத்தினுடைய ஆய்வாளர்கள் சொல்றாங்க, ஆபிரகாம் நட்சத்திரத்தை பார்க்கவில்லை, அந்த நட்சத்திரங்களிலே நீங்களும் நானும் இருந்தோம். கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாம் உன்னையும் என்னையும் பார்த்திருக்கிறார்ப்பா. இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவின் வழியாக தெய்வத்தை ஆராதிக்கிற ஜனங்களை ஆண்டவர் அவருக்கு காண்பித்தாராம். உன்னையும் என்னையும் தேவன் அவனுக்கு வெளிப்படுத்தினாராம். அந்த நேரம் முதல் ஆபிரகாமுடைய இருதயம் தேவன் மீது நம்பிக்கை கொண்டது. அல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை மனம் கசந்து அழுது வந்திருக்கலாம், நீ பலவீனத்தோடு வந்திருக்கலாம், நீ ஒண்ணுமே இல்லை பிரதர், ஒரு விரக்தி அடைந்த மனநிலைமையில வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உனக்கு காண்பிக்கிறார், உன்னுடைய வாழ்க்கையில நீ எதை இல்லைங்கிறையோ அந்த இடத்தில் இருக்கிறவைகளை அவர் பெயர் சொல்லி அழைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எனக்கு இந்த வார்த்தையை படிக்கும் பொழுது உண்மையாகவே நான் தேவனை பார்க்கிறேன், அவருடைய சிநேகத்தை பார்க்கிறேன். வானத்து நட்சத்திரங்களை எல்லாம் அவர் பெயர் சொல்லி அழைக்கிறார். வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை எல்லாம் அவர் பெயர் சொல்லி அழைக்கிறார் என்றால், என் மகளே, என் மகனே, என் ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் பெயர் சொல்லி அழைக்கிறார். கலங்காதீர்கள். யாரோ உங்களை பற்றி ஏதாவது பேசிட்டாங்கன்னு நினச்சி நீங்கள் வருத்தத்தோடு இன்னைக்கு இருக்கலாம். பயப்படாதீங்க, நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருகிறார். அல்லேலூயா. நான் அதனால் தான் இந்த வார்த்தையை படிக்கும் பொழுது நான் மிகுந்த உன்னதமான தேவனுடைய வசனத்தை பார்க்கிறேன். எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் கூறுகிறார், யாக்கோபே, உன்னை படைத்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமான ஆண்டவர் இப்போது இவ்வாறு கூறுகிறார், பயப்படாத. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, பயப்படாத. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், என் மகளே நீ பயப்படாத, என் மகனே நீ பயப்படாத. யாரோ உன்னைய பத்தி பேசுறத நினைச்சு நீ வருத்தத்தோட வந்திருக்கலாம். அதையே நீ சுமந்து, ஐயோ எனக்கு இந்த பெயர் வைத்து விட்டார்கள், ஐயோ என் பெயரே இப்படி மாறிட்டேன்னு சொல்லி நீ புலம்பி வந்திருக்கிறாயா? ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாத என் அன்பு செல்லமே, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நீ பயப்படாத, நான் உன்னை மீட்டு கொண்டேன், உன் பெயரை சொல்லி நான் அழைத்தேன், நீ எனக்குரியவன். கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. சிஸ்டர், நீங்க ஒருவேளை உங்களுக்கு கெலடன்னு பேர் வச்சா, இல்லைன்னா உன்னை பார்த்து யாராவது மலட்டு பையன் பேர் வச்சிருக்கலாம், அது அவங்க வேலை. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் ஆபிரகாம் பார்த்து சொன்னாரு, இனிமே உன் பேர் ஆபிரகாம் இல்லப்பா, இனிமே உன் பேர் ஆபிரகாம். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? நான் உன்னை மீட்டு கொண்டேன், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். நீ யாரோ ஒருவனுக்குரியவள் அல்ல, நீ யாரோ ஒருத்திக்குரியவள் அல்ல, நீ எனக்குரியவள். கை தட்டுங்க பார்ப்போம். ஆண்டவர் உங்களை வேற ஒருத்தங்கிட்ட விட்டு கொடுக்கிறவர் அல்ல. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு சில நேரங்களை பாருங்க, தவறா எடுத்துக்கிடாதீங்க. ஒருவேளை நம்ம பெத்த பிள்ளைங்களா இருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். நம்ம பெத்த பிள்ளைங்க தான், ஆனால் ஏதோ சஞ்சலம் வந்துடுது, குழப்பம் வந்துடுது, உடனே நம்மளை அறியாமலே, சரியா, இது சில நேரத்தில் நடக்கும், நீங்கள் யாரும் வருத்தப்படுறாங்க, நம்மளை அறியாமலே என்ன பண்ணிடுவோம்னா, நம்ம பிள்ளைகளை கூட, எங்கள் அம்மா கூட அப்படி சொல்லியிருக்கலாம். என்ன சொல்லியிருக்கலாம்? இந்த படுபாவி இந்த நாயை போய் ஏன் பெத்தனோ, இதுக்கு பதிலாக ஒரு ஆட்டோரில் பெற்றிருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லி எனக்கு எங்கள் அம்மா சில நேரங்களில் ஒரு பெயரை வைத்திருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். இந்த ஜென்மம் திருந்தாது என்னெல்லாம் யாரையா சொல்லியிருக்கலாம். ஒருவேளை முட்டா பெயர் ஏதாவது சொல்லியிருக்கலாம். சில வீடுகளில் உங்களுக்கும் சில பெயர் இருக்கும். அல்லேலூயா. காக்காச்சி அப்படின்னு சில நேரங்களில் உங்கள் அம்மா சொன்னது இன்னைக்கு உங்களுக்கு பேராக கூட மாறி இருக்கலாம். அல்லேலூயா. கருவாச்சின்னு உனக்கு பேரை உங்கள் அம்மா செல்லமாக கூப்பிட்டா இன்னைக்கு அதுவே கருவாச்சி நிறையா நிற்கிது. அல்லேலூயா. இந்த பேரெல்லாம் மாறட்டும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஒருவேளை உன்னுடைய தகப்பனார் உன்னைய பெற்ற நேரத்தில் அவருக்கு ஒருவேளை தரித்திரம் இருந்திருக்கலாம், கஷ்டங்கள் இருந்திருக்கலாம், பிரச்சனைகள் இருந்திருக்கலாம்.
ஒருவேளை அவங்க பேசும் பொழுது உன்னுடைய இருதயத்தில் ஒரு பெரிய பாரம் வரும்படி அந்நேரம் இருந்து இன்னைக்கு வர சில பெயர்கள் உன்னை அழுத்தி கொண்டே இருக்கலாம். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, என் மகனே, என் மகளே, நான் உன்னை என்ன செஞ்சுட்டேன்? மீட்டு கொண்டேன். உன் பேர் நம்ம என்னது? கருவாச்சியும் இல்லை, உன் பேர் கருப்பாயும் இல்லை, உன் பேர் என்னது? நீ எனக்கு சொந்தம், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என் மகள் அல்லவா? அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இந்த பெயரை யாருக்கு சொல்லுகிறார்? உன் பெயரை நான் சொல்லி அழைத்தேன், நீ எனக்குரியவள், நான் உன்னை மீட்டு கொண்டேன். எந்த லெவல்ல தேவன் என்னை பெயர் சொல்லி அழைத்தார்? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நான் என்னுடைய வாழ்க்கையில் இந்த 2002ஆம் ஆண்டு இந்த ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி நடந்ததை ஒவ்வொரு நாளும் தியானிப்பது உண்டு. அல்லேலூயா. நான் ஒரு சாவுகிறாக்கி, நான் சாகிறதுக்குன்னே இருக்குந்தவன். அல்லேலூயா. நான் தற்கொலை பண்ணி சாக போனவன். ஆனால் நான் சாக வேண்டிய அந்த நேரத்தில் மரணத்தை நோக்கி போனேன்னா தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே இருந்தேன். பிரைஸ் தி லார்ட். யாருமே இல்லை இந்த பெத்தானியா கான்வென்ட்ல இருந்த ஆலயத்தில். ஆனால் அந்த ஆலயத்தினுடைய பீடத்தில் இருந்தது, என் மகனே, நான் இன்னமும் உன்னை அன்பு செய்கிறேன். கை தட்டுங்க பார்ப்போம். என்னைய பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, என் மகனே, நான் இன்னமும் உன்னை அன்பு செய்கிறேன். நான் உட்காந்து யோசித்து பார்க்குறேன், என்னை அன்பு செய்கிறதுக்கு யார் இருக்கா? என்னை அன்பு செய்கிறதுக்கு என்கிட்ட என்ன இருக்கு? 2 கேள்வி இருக்கு. என்னை அன்பு செய்கிறதுக்கு யார் இருக்கா? என்னை அன்பு செய்கிற அளவுக்கு என்கிட்ட என்ன இருக்கிறது? அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, இருந்தாதாங்க அன்பு. உண்மையா பொய்யா? இருக்கணும். இருந்தாதான் அன்பு. பாப்பா இருக்கணும். கொஞ்சம் லட்சணம் இருக்கணும், கொஞ்சம் ஆஸ்தி இருக்கணும், கொஞ்சம் அழகு இருக்கணும், கொஞ்சம் அந்தஸ்து இருக்கணும், கொஞ்சம் நல்ல காரியங்களை நீங்கள் கொடுக்கணும். சில நேரங்களில், பல நேரங்களில் நீங்கள் பிறருக்கு ஏதாவது ஒரு இதில் பிரயோஜனமாக இருந்தால் தான் அங்கே அன்பு என்ன செய்யும்? சரியாக பொருந்தி இருக்கும். அல்லேலூயா. ஆனால் கொஞ்சம் கையங்காலம் ஆட ஆரம்பிச்சிட்டு அன்பு கூடுமா? வயசாகிட்டு இருக்குது, அன்பு கூடுமா? பெருசு உட்காரு. அல்லேலூயா. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு பலவீனமாய் போகலாம், நோயாளியாய் மாறலாம். நேற்று தினத்தில் ஒரு சகோதரி சொன்னாங்க, பிரதர், எனக்கு பலவீனம். என் கணவர்கிட்ட ஒரு ட்ரிப்புக்கு 2 ட்ரிப்பு சொன்னவொன்னு அவர் சொல்கிறாரு, நீ எதுக்கு இருக்க? ஒரே நாளில் முடிஞ்சு போச்சுன்னா எனக்கு நிம்மதி, உனக்கும் நிம்மதி. டெய்லி பார்க்கும்போதெல்லாம் இங்கே வலிக்கு, அங்கே வலிக்கு, அங்கே வலிக்கு, இங்கே வலிக்கு. டெய்லி இதே கேட்டு கேட்டு எனக்கு வலி வந்துடும் போல, பேசாமல் போய் சேர்ந்துரு. பாருங்க பிரதர், எனக்கு சாகணும் போல தோணுது, எப்படி சாகலாம்? அதுக்கு ஐடியா நம்மகிட்ட கேட்குறியா? அல்லேலூயா. எப்படி சாகலான்னு ஐடியாவை கேட்குறியா? பிரைஸ் தி லார்ட். நல்ல கவனி. ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில் நீ வீட்டில் கூட சுமையாக வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த பெயரை யாருக்கு வைக்கிறார் தெரியுமா? நான் வாசிக்கிறேன் மீண்டும் அந்த எசையா 62ஆம் அதிகாரத்தில் நீங்கள் தயவு செய்து வந்து பாருங்க. 4வது வசனம் சொல்கிறது, கைவிடப்பட்டவள் என்று இனி நீ பெயர் பெற மாட்டாய். கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, என் மகளே, என் மகனே, இனிமேல் நீ கைவிடப்பட்டவள் என்று அழைக்கப்பட மாட்டாய். கை தட்டுங்க. நம்புறீங்களா? சொல்லுங்க அல்லேலூயா. இனிமே நீ எப்படி அழைக்கப்பட மாட்டாய்? சொல்லுங்க, நீ எப்படி அழைக்கப்பட மாட்டாய்? இந்த உலகத்தில் நீ கைவிடப்பட்டவள், கைவிடப்பட்டவன் என்று இனிமேல் நீ யாராலும் அழைக்கப்பட மாட்டாய். பிரைஸ் தி லார்ட். நீங்க வேதத்தை எடுத்து வாசித்து பாருங்களேன். இந்த உலகத்தில் கைவிடப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் கூட தன்னுடைய வாழ்க்கையில விரக்தியோடு அவன் வாடும் பொழுது அவன் தன்னையே அவன் நொந்து கொள்ளுகிறான். பிரைஸ் தி லார்ட். நீங்க பாருங்க, யோபுடைய புஸ்தகம், நேரம் நிமித்தமாக சொல்லுகிறேன், யோபுடைய வாழ்க்கையை பாருங்க. யோபுவுக்கு எல்லாம் இருந்தது. அல்லேலூயா. அவருடைய மனைவி அவர் அன்பு செய்தாங்க, 10 பிள்ளைகளை பெற்றாங்க, சந்தோஷமா இருந்தாங்க. ஆனால் ஒரு நாள் அவருடைய வாழ்க்கையில் எல்லாம் போனது. போன உடனே மனைவி என்ன பண்ணாங்க தெரியுமா? அவரை பார்த்து சொன்னாங்க, நீங்கள் எல்லாருக்கும் வரக்கூடிய ஆத்திரம், நீ என்னையா பெரிய ஆள், நீ கடவுளை நம்பி என்ன கண்ட? பேசாமல் இப்படி புழுத்து சொரிஞ்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக நீ என்ன செய்?
செத்து போயிரு. நான் தான் சொன்னேன், இருக்கும்போது அன்பு இல்லை என்றால் அது வம்பாக மாறிவிடும். அல்லேலூயா. யாரா வேணாலும் இருக்கலாம். இப்போ யோபு என்ன பண்ணிட்டார் தெரியுமா? யோபுவுக்கு வேதனை. சொல்லுங்க, யோபுவுக்கு வேதனை. உடனே மனைவியை சபிச்சாரா? இல்லை. யாரையாவது சபிச்சாரா? இல்லை. கடவுளை சபிச்சாரா? இல்லை. அவர் தன்னையே நொந்து கொள்ளுகிறார். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லு, இன்னைக்கு உன் பேர் என்ன? பிரச்சனையில் இருக்கிற பிள்ளைகளே, உன் பேர் என்னப்பா? வெளியே இருந்து உன்னை சபிக்கிறவங்களை விட உன்னையே நீ சபித்து கொள்ளுகிறாய். நான் ஏன் பிறந்தேன்? நான் எதுக்கு பிறந்தேன்? கடவுளே, ஏன் என்ன இந்த உலகத்தில் இன்னும் போட்டு வச்சிருக்கிறீர்? இந்த உலகத்தில் நான் இருந்து என்ன காண போறேன்? பாருங்களேன், யோபு சொன்னாரு, தன்னுடைய வாழ்க்கையில எல்லாம் இழந்த பின்பு யோபு என்ன சொன்னார் தெரியுமா? 3வது அதிகாரம், யோபு 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை பாருங்க. யோபு, நான் வாசிக்கிறேன். யோபு வாய் திறந்து தாம் பிறந்த நாளை பழிக்க தொடங்கினார். ஒளிக, நான் பிறந்த அந்த நாளே, ஆண் மகவு கருவுற்றதென சொல்லி அந்த இரவே, அந்த நாள் இருளாகட்டும், மேலிருந்து கடவுள் அதை நோக்காதிருக்கட்டும் என்று சொல்லி அவர் வார்த்தையில் 11ஆம் வசனத்தை பாருங்களேன். கருப்பையிலேயே நான் இறந்திருக்கல் ஆகாதா? கருவறையினின்று வெளிப்பட்ட உடனே நான் ஒளிந்திருக்கல் ஆகாதா? என்னை ஏந்த முழங்கால்கள் முன் வந்ததேன்? நான் பாலுண்ண முளைகள் இருந்ததேன்? இல்லாதிருந்தால் நான் வெறுமனே கிடந்து துயில் கொண்டிருப்பேன். அல்லேலூயா. எப்படி சொல்றார் பாருங்க. ஏன் வேதனைகளையும் துயரத்தையும் துன்பங்களையும் அனுபவிக்கிற ஒவ்வொரு மனிதனும் தன்னையே சபித்து கொள்ளுகிறான். நீ உன்னையே சபிக்கிறையா? உன்னையே பாழாய் போன, உன்னையே பரிதாபத்துக்குரிய ஒரு இடத்துல நீ பார்த்து கொண்டிருக்கிறாயா? என் மகனே, என் மகளே, இனி நீ கைவிடப்பட்டவள் என்று பெயர் பெற மாட்டாய். அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? உன்னை யார் கைவிட்டாங்களோ இல்லையோ, நீ உன்னையே கைவிட்டுட்டமா. இங்கே எத்தனை பேர் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறீங்க? பொய்யா கை தூக்காதீங்க. உன் இருதயத்தில் நீ ஆலயத்துக்குள்ளே ஜபத்தில் வந்தவொடனே ஒரு உணர்ச்சி வசம் வந்துடும். ஆனால் வீட்டுக்குள்ளே போனால் அதே பிரச்சனை அப்படியே இருக்குது, அதே சூழ்நிலை அப்படியே இருக்குது, எதுவுமே மாறின மாதிரியே இல்லை. நீ என்ன சொல்ல தெரியுமா? நான் கைவிடப்பட்டவள். ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார், ஆண்டவர் என்னை மறந்து விட்டார். நீ கைவிடப்பட்டவள் என்று நீ அழைக்கப்பட மாட்டாய். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, நீ நோயோடு வந்திருக்கலாம், பலவீனத்தோடு வந்திருக்கலாம், தரித்திரத்தோடு வந்திருக்கலாம், சில கஷ்டங்களும் கவலைகளையும் உன்னை அடக்கி ஆண்டு கொண்டு இருக்கலாம். எதுவுமே நடக்கல பிரதர். உன் பிள்ளைங்க உன்னை பார்த்து சில கேள்விகள் கேட்பாங்க. உனக்கு என்ன தோணும்? பிள்ளைங்க வளர வளர சில கேள்விகள் கேட்பாங்க. சில நேரங்களில் அவங்க கணவர் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்பார். சில நேரங்களில் உங்கள் மனைவி உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்பாங்க. இருதயம் உடைக்கப்படும்படி இருக்கும் அது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த நிலைமையில் கைவிடப்பட்டவங்க யாருமே தங்க வாழ்க்கையில் நம்பிக்கையெல்லாம் இருக்காது. பிரைஸ் தி லார்ட், சொல்லுங்க அல்லேலூயா. கைவிடப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய எந்த மனுஷனும் தன் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கும்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. நீங்கள் தோபித்தை பாருங்கள். பழைய ஏற்பாட்டில் சாரா, தோபித்துடைய புஸ்தகத்தில் சாரா, 2 பேரையும் உங்களுடைய வாழ்க்கையில் வைத்து பாருங்க. தோபித்து சொன்னார், ஆண்டவரை நான் சாகணும். சாரா சொன்னா, அவருடைய வீட்டு வேலைக்காரி அவளை பழிக்கிறா. அல்லேலூயா. பழித்த உடனே அவள் என்ன பண்ணா தெரியுமா? உடனே மாடி இறங்கி போய் அவள் தற்கொலை செய்து கொண்டு சாகிறதுக்கு ரெடி ஆயிட்டா. ஆனால் அவங்க 2 பேரும் சாகிறதுக்கு முன்னாடி ஒன்றே ஒன்று பண்ணாங்க. என்ன தெரியுமா? ஜபம் செய்தார்கள். தோபித்து ஜபிக்கிறார், ஆண்டவரே நான் வாழ்ந்தது போதும், என்னை எப்படியாவது எடுத்துக்கோங்க. ஏன்? பழிப்புரை, மற்றவங்க உங்கள் வாழ்க்கையை வச்சு உங்களுக்கு கொடுக்குற மதிப்பீடு, இதெல்லாம் உங்களுக்கு வாழ்கிறதுக்கு கொண்டு போகாதுப்பா. அல்லேலூயா. ஒருத்தர் உங்களை முள் மாதிரி குத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்களா? சொல்லுங்கள். சில நேரத்தில் முள் ஒடிஞ்சிரும்,
நீங்கள் முள்ளை உருவிடுவீங்க, ஆனால் அதில் உள்ள மொனை என்ன செய்யும்? காலுக்குள்ள உள்பகுதியில் போய் உள்ளே போய் இருக்கும். காலை நீ செருப்பு போட்டு தான் நடப்ப, கொஞ்சம் ஓங்கி மிதிச்சவன் என்ன செய்யும்? சுருக்குன்னு குத்தும். கெந்தி தான் நடப்ப. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லு, அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு வர மறக்கலை. மறக்குதா? உள்ளே இருக்குது. அவங்க சொன்னது இன்னைக்கு வர உனக்கு ஞாபகத்தில், அவங்க சொன்னது இன்னைக்கு வர உனக்கு ஞாபகத்தில் இருக்கு. தேவன் இந்த கைவிடப்பட்ட ஜனத்தை தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ கைவிடப்பட்டவள் என்று இனிமேல் நீ அழைக்கப்பட மாட்டாய். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நான் எனக்கு இந்த வசனத்தை படிக்கும் பொழுது ஒருவரை நான் சிந்தித்து பார்க்கிறேன். அல்லேலூயா. நீங்கள் தயவு செய்து லூக்கா நற்செய்தி முதல் அதிகாரம், நான் வேகமாக இந்த பகுதியை உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். லூக்கா நற்செய்தி முதல் அதிகாரம் 35வது வசனம் ஒருவர் எடுத்து வாசிக்கலாம். லூக்கா நற்செய்தி முதல் அதிகாரம். வானதூதர் அவரிடம், நல்ல கவனிச்சு பாருங்க, 35வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். வானதூதர் அவரிடம், தூயாவி உன்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உன்மேல், ஆதலால் உம்மிடம் பிறக்க போகும் குழந்தை தூயது, அந்த குழந்தை இறைமகன் என்று அழைக்கப்படும். கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. இங்கே யாருடைய பிறப்பை பற்றி சொல்லப்படுகிறது என்றால் இயேசுவை குறித்து சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. யாருடைய பிறப்பு? இயேசுவை குறித்து சொல்லப்படுது. உனக்குள் பிறக்க போகிற மகனுடைய பெயர் என்ன? அவர் இறைமகன் என்று அழைக்கப்படுவார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. ஹல்லேலூயா. 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 பிரைஸ் தி லார்ட். இப்போ அதே அதிகாரத்தில் 25வது வசனத்துக்கு வாங்க. மக்களுக்குள் எனக்கு இருந்த இகழ்ச்சியை நீக்க ஆண்டவர் என் மீது அருள் கூர்ந்து இந்த நாளில் இவ்வாறு செய்தருளினார் என்று தமக்குள் சொல்லிக் கொண்டார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்போ இந்த பேரை நீங்கள் நல்லா கவனிக்கணும். லிசன், நல்லா கவனிக்கணும், நல்ல பிராக்டிக்கலாக யோசித்து பார்க்கணும். பிரைஸ் தி லார்ட். இப்போ இந்த வசனத்தை பாருங்க. முதலாவது நான் வாசித்த வசனம் யாரை குறித்து? இறை மகன் என்று அழைக்கப்படுவார். யாரு? கன்னி கருவுற்றோர் மகனை பெற்றெடுப்பார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவர். இயேசு என்று பெயரிடப்படும். அவர் நம் பாவங்களிலிருந்து நம்மை மீட்பார். கை தட்டுங்க பார்ப்போம். அல்லேலூயா. அப்ப இந்த செய்திக்கு முன்பாக இன்னொரு சம்பவத்தை கபிரியேல் தூதர் மூலமாய் ஆண்டவர் வெளிப்படுத்தினார். யார்? ஒரு நாள் செக்கரியா ஆண்டவருக்கு முன்பாக தூபம் காமிக்கும்படி அவருடைய ஆண்டவருடைய பீடத்துக்கு முன்பாக போய் நிற்கிறார். அல்லேலூயா. செக்கரியாவுக்கு தேவனுடைய தூதனாகிய கபிரியேல் சொல்கிறார், உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. அல்லேலூயா. உன்னுடைய மன்றாட்டு கேட்கப்பட்டது. இந்த வார்த்தை சொல்லப்பட்டது அங்கே திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு செய்தி அவருக்கு அறிவிக்கப்பட்டது. ஆனால் அவர் என்ன செய்யல? சொல்லுங்க, என்ன செய்யல? நம்பல. பிரைஸ் தி லார்ட். ஆனால் அவர் வாய் என்ன செய்யப்பட்டது? ஆண்டவருடைய தூதர் சொன்னாருங்க, வாப்பா, உனக்கு குழந்தை பிறக்கிறவரை உன் வாய் என்ன செய்யப்படும்? கொஞ்சம் அமைதியாக இருக்கட்டும் அப்படின்ட்டாரு. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா அவருக்கு கேள்வி, இது எப்படி நடக்கும், அது எப்படி நடக்கும், அது என்ன, நான் கிளவி, என் வீட்டுக்காரி ஒரு கிளவி, நான் ஒரு கிழமை. எல்லாருக்கும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் கூட நம்ம வாழ்க்கையில் தேவைகள் அதிகமாக குறைவுகள் வர நமக்கு நம்பிக்கை வருமா? சொல்லுங்க, வருமா? ஆசீர்வாதத்தை பற்றி சிந்திக்க முடியுமா? எப்படி போய் வாழ்க்கையை முடிக்கலாம்னு தோணும். அல்லேலூயா. ஆனால் பிரியமானவர்களே, இந்த பகுதியை நீங்கள் தயவு செய்து நல்லா கவனிச்சு பாருங்க. செக்கரியாவுக்கு வாய் அடைச்சாச்சு. செக்கரியா மீண்டும் வர்றாரு, வாய் பேச மாட்டேங்கிறாரு. அல்லேலூயா. ஆனால் அந்த இடத்துல ஒரு பெரிய காரியம் என்ன தெரியுமா? நீங்கள் பாருங்க, ஆண்டவர் எலிசபெத் அம்மாக்கு தம்முடைய வல்லமையை பொழிந்ததினால் எலிசபெத் அம்மா கருவுற்றாள். அல்லேலூயா. ஆனால் இந்த உலகம் எலிசபெத் அம்மானுக்கு ஒரு பெயர் வைத்திருந்தது. உன்னுடைய வாழ்க்கையில இந்த உலகம் உனக்கு ஒரு பெயரை வைத்திருக்கும். உன்னுடைய உறவுகள் உனக்கு ஒரு பெயரை வைத்திருக்கும். இப்ப பேர் என்னதுன்னா எலிசபெத். எலிசபெத்னா என்ன தெரியுமா? சொல்லுங்க, எலிசபெத்னா பெயருக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? கடவுளுடைய உடன்படிக்கை. எழுதிக்கோ.
எலிசபெத் என்றால் அதனுடைய மொழிபெயர்ப்பு, அதுக்கு அர்த்தம் தேவனோடு உடன்படிக்கை. பிரைஸ் தி லார்ட். எலிசபெத்தின் அர்த்தம் என்ன சொல்லுங்கப்பா? தேவனோடு உடன்படிக்கை, ஆண்டவரின் உடன்படிக்கை. எவ்வளவு நல்ல பேர் பார்த்தியா எலிசபெத்து. ஆனா இந்த எலிசபெத்துக்கு உலகமும் அவளை சுத்தி இருந்தவங்களை வச்சு இந்த பேர் என்ன தெரியுமா? பார்க்கலையா நீ? அதுல பாரு, அவருக்கு பேர் என்னன்னா, நல்லா கவனிச்சு பாருங்க, மக்களுள் எனக்கு இருந்த இகழ்ச்சியை. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு இருந்த இகழ்ச்சியை நீக்க ஆண்டவர் என் மீது அருள் கூர்ந்து. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் 36ஆம் வசனம் வாங்க, உறவினராய எலிசபெத்து தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை மகனை கருத்தரித்து இருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு. அப்ப என்ன பேரு? யாருமா அவன் பேர்? என்னமா? கருவுற. உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை தான் இன்னைக்கு உன் பெயராக மாறிட்டு. வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையே உனக்கு இந்த உலகம் பெயராக வைத்து விட்டது. அல்லேலூயா. சொல்லுங்க, எலிசபெத்துக்கு பேர் என்னது? கருவுற இயலாதவர். உங்களுக்கு பேர் என்னது? சீக்கு கோழியா? உங்களுக்கு வீட்டில் என்ன பேர்? ஒன்றும் பேர் வச்சிடாத நீ வேற. ஏற்கனவே பேரோட தான் வந்திருக்கா. அல்லேலூயா. உனக்கு பேர் என்னம்மா வீட்டில்? சொல்லுங்க, வீட்டில் பேர் என்ன? உன் வீட்டில் உனக்குரிய பிரச்சனையை வச்சு தான் உன் பேரையே அவங்க நிர்ணயிச்சிருக்காங்க. சில பிள்ளைங்க சொல்லுவாங்க, பிரதர் என் பேரே என்னன்னா தண்டச்சோறு. என் பேர் என்னது? தண்டச்சோறு. வாலி பிள்ளை சொல்றா, என் பேர் என்னது? தண்டச்சோறு. யார் எங்க பார்த்தாலும் என் பேரை கடைசியில் எப்படி மாத்திட்டாங்கன்னா தண்டச்சோறு. சரி, ஒரு கணவர் சொன்னாரு, என் மனைவி எனக்கு ஒரு பேர் வச்சிருக்கா. என்னது? விவோ. பக்கத்தில் கேட்டு என்ன பேரு? விவோ. இனிமேதான் வருவாரு. விவோ இனிமேதான் வருவார். நான் கேட்டேன், என்னம்மா உங்க வீட்டுக்காரர் எந்த வில்லேஜ் ஆபீசர்? அவர் சொன்னாரு, என் மனைவி என்ன பேர் வச்சிருக்கா தெரியுமா எனக்கு? விவோ. இனிமேதான் பிரதர் வருவாரு. என்ன பேரு சொல்லுப்பா? வெட்டி ஆபீசர். என்ன பேரு? உனக்கு வேலை இல்லை, வேலை இல்லாதவனுக்கு பேர் என்னது? வெட்டி ஆபீசர். வீட்டுக்காரர் அப்படி கூப்பிடுறாரு. அப்புறம் அல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்களேன். இன்னைக்கு உன்னுடைய பிரச்சனைகளை வைத்து உனக்கு என்ன சொல்றது? கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட. அப்ப எலிசபெத்துக்கு பேர் என்னது? கருவுற இயலாத. அவ்வளோ முடியாதுமா, அந்த கிளவி தானே. அதுவா? அது ஒண்ணுங்க, பாலும் கிணறுங்க. அதுவா? பிரயோஜனம் இல்லாதுங்க. ஐயோ அங்கேயா போறீங்க? அது ஒன்றும் நடக்காதுங்க. இன்னைக்கு இந்த உலகம் உன்னை எவ்வளவு மட்டம் தட்டுகிறதோ, எவ்வளவு உன்னை வேதனைப்படுத்தியதோ, அந்த இடத்துல தேவன் உன் பெயரை மாற்றுகிறார். இன்னைக்கு நீங்க எந்த நிலைமையில வந்தீங்க தெரியல. ஆண்டவர் எனக்கு இந்த வார்த்தையை வாக்குத்தத்தமாய் மாற்றி அவர் சொன்னார், உனக்கு ஒரு புதிய பெயரை நான் வைக்க போகிறேன். அல்லேலூயா. நீ யாரு? குழந்தை இல்லாதவ. நீ யாரு? வாளாவெட்டி. நீ யாரு? கடங்காரி. நீ யாரு? தரித்திரம். நீ யாரு? நோயாளி. நீ யாரு? இந்த உலகத்தில் புறக்கணிக்கப்பட்ட குப்பையை மாதிரி உனக்கு இந்த உலகம் சில பெயரை வைத்து உன்னை தூக்கி எறிஞ்சிருக்கும். ஆனால் இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு உன் பெயரை ஆண்டவர் உருமாற்றுகிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப பாருங்க, இந்த எலிசபெத் கடவுளுடைய உடன்படிக்கை என்று சொல்லப்பட்ட இந்த எலிசபெத் மலடி எனப்பட்டாள் என்று இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது. அல்லேலூயா. அவள் பேரே என்னவா இருந்துச்சா? இதுல பிள்ளை பெற முடியாதவர்னு போட்டிருக்கு. ஆனா மூல மொழிபெயர்ப்பு என்ன சொல்லுதுன்னா,
மலடி என்று அவளை உலகம் கூப்பிட்டுச்சு, உறவுகள் கூப்பிட்டுச்சு, சொந்த பந்தம் கூப்பிட்டுச்சு. ஆனால் அப்படிப்பட்ட அந்த எலிசபெத் தனக்குள்ளாக என்ன சொல்லி கொண்டாள் என்றால், வாஸ்து பாருங்களேன், மக்களுள் எனக்கு இருந்த இகழ்ச்சியை நீக்க ஆண்டவர் என் மீது அருள் கூர்ந்து இந்த நாளில் இவ்வாறு செய்தருளினார் என்று தமக்குள் சொல்லி கொண்டார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு உங்க பெயரை ஆண்டவர் மாற்றுவார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. இதே போல ஒரு சம்பவம் எங்க இருக்கு தெரியுமா? 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம் நீங்க எடுத்து வாசிங்க. பைபிள் சொல்லுகிறது, அண்ணா அண்ணா. அந்த அண்ணாவுடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க. அண்ணா ரொம்ப அன்பானவள், அழகானவள், சௌந்தரியம் உள்ளவா, எல்லாமே அண்ணாக்கு இருந்துச்சு. அண்ணாங்கிற பெயர் எவ்வளவு அழகா இருக்கு. அல்லேலூயா. ஆனால் இந்த அண்ணாவுடைய பெயர் நிந்திக்கப்பட்டதான். எப்படியா? 6வது வசனம் வாசிங்கப்பா. ஆண்டவர் அவனை மலடியாக்கி வைத்திருந்தார், அவளுடைய சக்களத்தி அவரை நாள்தோறும் துன்புறுத்துவாள். அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, உங்க பெயரை வசப்பாடுறது வெளியே உள்ளவங்க இல்லை, யாருங்க? தாயும் அவரே, தந்தையும் அவரே. அவர் மட்டும்தான் எல்லாமா இருப்பார். ஆனால் பிரச்சனை வந்துட்டுனா வீட்டுக்குள்ளே இருந்து தான் உங்களுக்கு நிறைய பெயர்கள் கொடுக்கப்படும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எனக்கு பிரியமானவர்களே, அண்ணாவை அவளுடைய சக்களத்தியானவள் பெனினா என்று சொல்லக்கூடிய பெண் அவளை டெய்லி நிந்தித்தாள், டெய்லி அவமானப்படுத்தினா, தினந்தோறும் அவளுக்கு ஒரு பெயர் அவ கொடுத்துக்கிட்டே இருந்தா. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க, அல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு பாருங்களேன், அண்ணாள் கண்ணீர் விட்டாள், அழுதாள், புலம்பினாள். அண்ணாளை பிடிக்காதவங்க சில பேர் இருந்திருக்கலாம், அண்ணாளை பற்றி அவதூறுகள் பரவி இருக்கலாம். இப்போ அண்ணாளை ஒரு நாள் ஆண்டவர் நினைவு கூர்ந்தார். ஆமென் அல்லேலூயா. அதனால தான் அண்ணா ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ணும்போது சொன்னால், ஆண்டவரே, 1 சாமுவேல் 1:10 சொல்லுகிறது, 11 சொல்லுகிறது, அவள் எப்படி ஜெபித்தாலாம் தெரியுமா? வாசித்து பாருங்கள். ஆண்டவருடைய வாசிங்க. மனம் கசந்து அழுது புலம்பி ஆண்டவரிடம் மன்றாடினா. எப்படி மன்றாடினா? ஆண்டவரே, நான் உள்ளம் உடைஞ்சு வந்திருக்கேன், உள்ளம் உடைஞ்சு வந்திருக்கேன். ஏன்பா உள்ளம் உடைஞ்சது? எனக்கு நிறைய பெயர் இருக்கிறதுப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகம் எனக்கு நிறைய பெயர் கொடுக்குது. சகோதரனே, சகோதரியே, இல்லை என்று சொல்லுகிற இடத்துல, வறுமையில் வாடும்போது, நோயாளியாக இருக்கும் பொழுது, தரித்திரத்தில் இருக்கும்போது, உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடாது நடந்ததுன்னா, இந்த உலகம் உங்களுக்கு பெயரை வைத்து உங்களை பல பெயர்ல கூப்பிடும். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க, அல்லேலூயா. நீங்க சக்கேவை பாருங்க, அந்த மனுஷனை பத்தி 3 காரியம் இருக்கு. நீங்க பிறகு படிச்சு பாருங்களேன். லூக்கா நற்செய்தி 19ஆம் அதிகாரத்தில் 1 முதல் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, சக்கேவை பற்றி பைபிள் சொல்லுது, அவன் குள்ளன். என்னது? அப்ப இது இந்த குள்ளன்கிற பேர் எப்படி வந்துச்சு? தடிமாடு அப்படின்னு சிலருக்கு பேர் இருக்கும். ஒன்று நீங்களா பேரை கிரியேட் பண்ணாதீங்க, நான் ஒரு யதார்த்தத்துக்கு சொல்றேன். அல்லேலூயா. தடிமாடு ஏன் அப்படி சொன்னாங்க? சொல்லுங்க, ஏன் சொல்றாங்க? ஆளு குண்டா இருந்தா, கொஞ்சம் உடம்பா இருந்தா, அந்த பேரை என்ன, உடல் பருமனே சில பேரை உங்களுக்கு உருவாக்கி. எலும்பு தோலுமா இருந்தீங்கன்னா, தேவாங்க மாதிரி இருக்கியப்பா, அந்த தேவாங்க கூப்பிடுங்கய்யா. இப்படிலாம் என்னையும் கூப்பிட்டுருக்காங்க, உங்களை நினச்சிக்கிட்டு இருக்காதியே. அல்லேலூயா. எனக்கு வச்ச பேருக்கு பஞ்சமே கிடையாது. நாய், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எல்லாரும் சோறு போட்டு ஒன்று வளர்ப்பாங்க, நீ ஒன்றா சோறு போட்டு வளர்ந்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னவங்களாம் இருக்காங்க, ரொம்ப நல்லவங்க. அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி. ஏன்? அவங்க சொன்னதுனால தேவன் எனக்கு என் பெயரை மாற்றினார். கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. இப்போ நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த வசந்த பாருங்க, இந்த காரியத்தை பாருங்க. அண்ணாளுக்கு இந்த உலகம் நிறைய பெயரை வைத்தது, நிறைய பெயர் வைத்தது. உனக்கு பிரச்சனையே உனக்கு பெயரா மாறிடும். உள்ள உடைஞ்சு போறதுக்கு காரணம் என்ன? நீ எலும்பு தோலுமா இருந்தா ஒரு பேர் வைக்கும், குண்டா இருந்தா ஒரு பேர் வைக்கும், நீ வறுமையில் இருந்தா ஒரு பேர் வைக்கும், தரித்திரத்தில் இருந்தா ஒரு பேர் வைக்கும், வேலை இல்லாமல் இருந்தா பேர் வைக்கும்.
படிக்காமல் இருந்தால் பேர் வைக்கும், நீனே வச்சிருவ. அம்மாவே பிள்ளைக்கு ஒரு பேர் வைப்பேன். இன்னைக்கு எல்லாம் மாறணும். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஒருவேளை திருமணம் ஆகலைன்னா, ஒருவேளை திருமணமாகி பிள்ளை கல்யாணம் முடிஞ்சு ஏதாவது பிரச்சனையாகி வீட்டுக்கு வந்துட்டா, ஐயோ சாமி, சில அம்மாக்களுடைய வார்த்தையே என்ன செய்யும், அப்படியே பிள்ளைகளை நடவனமாக மாற்றிடும். இன்னைக்கு தயவு செய்து இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் அன்னாளை போல நீங்கள் இருக்கிறீங்களா? எலிசபெத்தை போல ஒரு கைவிடப்பட்டவளாக நீங்கள் வந்திருக்கீங்களா? உங்கள் பெயர் இன்னைக்கு ஆண்டவர் மாற்றப் போகிறார். ஆமென். நம்புறீங்களா? சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ பைபிள் சொல்லுகிறது, அன்னாள் உள்ளம் உடைஞ்சு அழுதாலாம். ஆண்டவர்கிட்ட அறிமுகமாகறார். நான் யார் தெரியுமா? மனங்கசந்து வந்திருக்கேன், உள்ளம் உடைஞ்சி வந்திருக்கிறேன். ஆனால் அதே அன்னாள் 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசியுங்கள். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் தயவு செய்து நீங்கள் வாசிக்கும் பொழுது ரொம்ப நல்ல சந்தோஷமாக நீங்கள் படிக்கணும். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்லுகிறார், வாஸ்து பார்க்குறீங்களா? அல்லேலூயா. முதல் வசனம் சொல்லு, அண்ணா ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் ஆண்டவரில் என் பெயர் என் ஆற்றல் உயர்கிறது என்று சொல்லிவிட்டு அவள் என்ன சொன்னா தெரியுமா? ரொம்ப அற்புதமாக சொன்னா. 5வது வசனம் நான் வாசிக்கிறேன். மலடி 7 பெற்றெடுத்தாள். சொல்லுங்க, மலடி எத்தனை பேரை பெற்றா? சொல்றா, மலடி என்ன சொன்னீங்களப்பா, என்னை ஆண்டவர் என்ன கேட்டார் தெரியுமா? 7 என்று சொல்லும் பொழுது அங்கே ஒரு நிறைவை அவள் காண்கிறாள். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. மலடி 7 பெற்றெடுத்தால் பல புதல்வரை பெற்றவளோ தனியாளாக நிற்கிறாள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் என் பேரை மாத்தினார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க தயவு செய்து அந்த வசனத்தை படிச்சீங்கன்னா 3ஆம் வசனத்தில் சொல்லுங்க, படிங்க. இருமாப்புடன் இனிமே பேசாதீங்க, உங்க வாயில வீம்பு வெளிப்பட வேண்டாம். ஏனெனில் ஆண்டவர் அறிவின் இறைவன், செயல்களின் அளவை எடை போடுகிறவர். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு என் பேரை என் தேவன் மாற்றுகிறார். கைவிடப்பட்டவளாக துயரத்தில், வேதனையில், கண்ணீர்ல, குழப்பத்தில் இருக்கிற பிள்ளைகளே, உங்க பெயரை ஆண்டவர் மாற்ற போகிறார். ஒருவேளை உங்க பையனுக்கு உலகம் முட்டாள்னு பெயர் வச்சிருக்கலாம். ஒருவேளை உங்க பையனையோ உங்க பொண்ணையோ இந்த உலகம் ஒருவேளை இதெல்லாம் எங்க முன்னேற போது அப்படின்னு சொல்லி இருக்கலாம். ஆனால் இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், உன் பிள்ளை மீது இருக்கிற இந்த உலகம் வைத்த பெயரை ஆண்டவர் நிர்மூலமாக்கி அவனுக்கு ஒரு புதிய பெயரை வைக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு புதிய பெயரை தேவன் உங்களுக்கு தருகிறார். நம்புறீங்களா? சொல்லுங்க, நம்புறீங்களா? நான் விசுவசிக்கிறேங்க. எனக்கு ஒரு புதிய பெயரை வைத்தார். என்னை பார்த்து எனக்கு வீட்டில் வச்ச பேர் ஆரோக்கிய மைக்கேல் ஜேம்ஸ். இந்த பேர் காணாதுன்னு செல்ல பேரை கூப்பிடுறதுக்கு ராஜான்னு வச்சாங்க. அப்புறம் ஜேம்ஸ் மட்டும் நின்றுச்சு. இது ஜேம்ஸ்ன்னு கூப்பிடும்போதே சிலர் சொல்லுவாங்க எத்தன், ஏமாற்றுக்காரன். ஜேம்ஸ்னு அர்த்தம் என்ன? சொல்லுங்க, ஜேம்ஸ்னு அர்த்தம் என்ன? என்னம்மா? ஃப்ராடு. என் பேர் என்னது? வாய் திறந்து சொல்லுங்க, என் பேர் என்னது? வாய் திறந்து சொல்லு. ஃப்ராடு. உண்மையிலே ஃப்ராடு தான். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் என்னுடைய வாழ்க்கையை பற்றி நான் ரொம்ப தைரியமாக சொல்லுவேன். ஏன்னா பயப்படவே மாட்டேன். அல்லேலூயா. என் வாழ்க்கை ஒரு ஃப்ராடுத்தனமான வாழ்க்கையாக தான் இருந்துச்சு. ஆனால் எனக்கு தெரில, என்னை கூப்பிடும் போதெல்லாம் சரியான ஏமாற்று பேர் வழியப்பா, சரியான எத்தப்பா, சுத்த விட்டுருதப்பா அப்படின்னு. ஏன்னா அப்படி இருப்பேன். எனக்கு தேவை பணம். ஒரு காலத்தில் எவ்வளவு குடிக்க முடியுமோ குடிப்பேன், எவ்வளோ வலிக்க முடியுமோ அவ்வளோ வலிப்பேன், என்னெல்லாம் பண்ணியிருக்கேன். சரி, விட்டுருவோம். ஆனால் பைபிளை திறந்த பொழுது ஆண்டவர் ஒரு தியானத்தில், ஆண்டவரே எத்தனா இருக்கிறேன்னு எனக்கு ஒரு மாற்றம் வருமா? பிரைஸ் தி லார்ட். அப்போ தான் முத பைபிளை படிச்சுட்டு வரும்போது இந்த பைபிளில் எத்தன், எனக்கு ஜேம்ஸ் உங்களை மாதிரி தான் நானும் பார்க்குறேன். எத்தன்னா யாருன்னா யாக்கோபு பேர் தான் என்னது? எத்தன். ஏன்? அவன் பெயருக்கு ஏற்றார் போல தன் சகோதரனை அவன் ஏமாற்றினான். ஒரு நாள் அவனுடைய வாழ்க்கையில் எத்தன் ஏமாற்றுக்காரனாக இருந்த அந்த எத்தனாகிய யாக்கோபு
ஒரு நாள் தன் மாமன் வீடு லாபானுடைய வீட்டை விட்டு அவன் புறப்படுகிறான். அப்படி புறப்பட்டு போகும் பொழுது பைபிள் சொல்லுகிறது, அவன் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்ய ஆரம்பிக்கிறான். அப்பொழுது தேவன் அவனோடு கூட இடைப்படுகிறார். ஒரு யுத்தம் நடக்கிறது, மற்போர் அங்கே நடக்கிறது. இப்போ பொழுது விடிகிற நேரம் வந்த உடனே அங்கே அவனோடு யுத்தம் செய்த அந்த தேவ தூதன் அவரை பார்த்து சொல்லுகிறான், நீ என்னை போகவிடு, பொழுது விடிய போகிறது என்று கூறுகிறார். அல்லேலூயா. உடனே அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, இதுவரையில நான் போராடியது யாரோடு? கடவுளோடு போராடுகிறேன், ஆண்டவரோடு நான் போராடுறேன், தெய்வத்தோடு நான் போராடி கொண்டிருக்கிறேன். என்ன செய்யலாம்? அவனுக்கு ஒரே ஒரு காரியம் வந்தது, நீர் என்னை ஆசீர்வதிக்காம நான் என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன். என் அண்ணன் சொல்லுவான், என்னை பார்த்து ஏமாத்துக்கார பயலேன்னு. என் மாமங்காரன் சொல்லுவான், ஐயோ என் பிள்ளைகள்லாம் கூப்பிட்டுட்டு நைட்டா ஓடி வந்துட்டியப்பா ஓடுகாலி. பார்த்தீங்களா, சில இதில் பாருங்க, என் பிள்ளைய கூப்பிட்டு ஓடிட்டா, சரியான ஓடுகாலியா இருப்பா போல. இப்படிலாம் சில பேர்கள் உங்களுக்கு இன்னைக்கு வர இருக்குங்க. சில நேரங்களை பாருங்க, தலைமுறையா பட்ட பெயர்கள் சொல்லுங்க இருக்கு. யாரோ ஒருவர் செய்தது இன்னைக்கு வர பேர பிள்ளைகளை பாதிச்சுக்கிட்டு இருக்குது. யாக்கோபு சொல்லுவாரு, ஆண்டவரே லாபான் எனக்கு ஒரு பெயர் வைத்து இருக்கிறான். என்ன பேரு? நைட்டா என் குடும்பத்தையே பிள்ளைகளையே பிரிச்சுட்டு ஓடினவன்டா, நீ ஒரு ஓடுகாலிடா. ஆனா எனக்கு பிரியமானவர்களே, யாக்கோபு ஆண்டவரை பார்த்து ஜெபம் செய்தார், நீர் என்னை ஆசீர்வதிக்காமல் நான் உம்மை விடவே மாட்டேன். அல்லேலூயா. என்ன நடந்தது தெரியுமா? பைபிள் நமக்கு போதிக்கிறது, அந்த நேரத்தில் ஆண்டவர் அவனுக்கு ஒரு பெயரை வைத்தார். இனிமேல் உன்னுடைய பெயர் யாக்கோபு எத்தன் அல்ல, உன்னை இஸ்ரவேல் என்று அழைப்பேன். கை தட்டுங்கப்பா. இனிமேல் என் மகனே உன்னுடைய பெயர் இஸ்ரவேல். என்ன காரணம்? ஆண்டவர் சொன்னார், நீ கடவுளோடு போராடி வெற்றி பெற்றாய், நீ தான் இனிமே ஆசீர்வாதம். கை தட்டுப்பா. எனக்கு இந்த வசனத்தை முத பைபிளை நான் படித்த பொழுது என்னையும் ஆண்டவர் உருமாற்றினார் என்பதை உணர்ந்தேன். அல்லேலூயா. அது வர பெரிய உணர்வுலாம் இல்லைங்க, அதுக்கு பின்னால தான் என்னுடைய பெயரை ஆண்டவர் மாற்றினார். எப்படி மாற்றினார் தெரியுமா? இயேசுவின் ஜேம்ஸ். நான் அந்த பேரை முத போட்ட உடனே என்னை கேலி பண்ணாதவங்களே இல்லை, என்னை கேலி பண்ணாதவங்க யாருமே இல்லை. இவர் தான் இயேசுவின் ஜேம்ஸ். நம்மெல்லாம் சாத்தானின் ஜேம்ஸா? என்னுடைய பெயரை நான் இயேசுவின் ஜேம்ஸ் சொன்ன உடனே சிரிச்ச நிறைய பேர் உண்டு. ஆனால் இன்னைக்கு பாருங்க, இந்த இயேசுவுக்கு சொந்தமான ஜேம்ஸ், அல்லேலூயா, என் வாழ்க்கையில் என்னைக்கு ஆண்டவர் அந்த பெயரை கொடுத்தாரோ என் பெயரை அவர் மாற்றினார். கைவிடப்பட்டவனாக இருந்தவன் தான் இன்னைக்கு ஆண்டவர் என்னை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். முதல்ல நான் எனக்கு சொல்லுகிறேன், நான் எனக்குள்ளாகவே யோசித்து பார்க்கிறேன், நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறேன் இல்லையோ, எனக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன். இது எப்படி நடக்கும்? இது எனக்கு நானே ஏற்படுத்திக் கொள்வதல்ல, நீங்கள் உங்களுக்கு ஏற்படுத்திக் கொள்வதல்ல. இன்று உங்கள் பெயரை ஆண்டவர் பிளஸ்ஸிங்காக மாற்றப் போகிறார். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். ஆமென். இன்னைக்கு நிச்சயம் உங்கள் குடும்பத்தில் அற்புதம் நடக்கும். ஆமென், அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. இது எப்படி நடக்கும்? லூக்கா நற்செய்தி முதல் அதிகாரம் 37வது வசனம் சொல்கிறது, மனிதரால் கூடாதது கடவுளால் எல்லாம் கூடும். ஆமென். நல்ல கைகளை தட்டி சொல்லுங்களேன், ஆமென். இன்னைக்கு என் பெயரை ஆண்டவர் மாற்றுவார். பாருங்களேன், 37வது வசனம் சொல்லுது, கடவுள். லூக்கா 1:37, கடவுளால் இயலாதது ஒன்றும் இல்லை. ஆமென். இன்னைக்கு தரித்திரம் மாறுமா? வேதனை மாறுமா? உன் வாழ்க்கையில் இருக்கிற உன்னுடைய உடலையோ உன்னுடைய நடையோ உன்னுடைய பேச்சையோ வைத்து இந்த உலகம் வைத்த எல்லா துர்பெயரையும் ஆண்டவர் மாற்றுவாரோ? உனக்கு உன் குடும்பம் கொடுத்த பெயர்களை ஆண்டவர் மாற்றுவாரோ?
நிச்சயமாற்றுவார். இனிமேல் நீ கைவிடப்பட்டவள் அல்ல. பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் அந்த எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 62ஆம் அதிகாரத்திலே 4வது வசனம் சொல்கிறது, உன் பெயர் பாழ்பட்டது அல்ல, நீ எப்சிபா. சொல்லுங்க, என்னது சொல்லுங்க? எப்சிபா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நீ எப்சிபா. நல்ல ராயல்ட்டியா சொல்லுங்க, நீ எப்சிபா. நீ எப்படி அழைக்கப்படுவாய்? நீ எப்சிபான்னு அழைக்கப்படுவாய். ஏன் தெரியுமா? தேவன் அந்த வசனத்தினுடைய அந்த வார்த்தையின் அர்த்தம் என்ன தெரியுமா? உன்னில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. உன் மேல அவருக்கு என்ன இருக்கு? உன் மேல என்ன இருக்கு ஆண்டவருக்கு? உன் பெயரிலே உன்னிலே ஆண்டவர் மகிழ்ச்சி அடைகிறார். யூ ஆர் ஹாப்பி. நீ சந்தோஷமாய் மாறுவாயாக. ஆமென். எல்லாரும் எழுந்து நில்லுங்கள். ஒரு பல்லவியை பாட போறோம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில என் பெயரை மாற்றுகிறவர், புதிய பெயரை சொல்லி என்னை அழைக்கிற என் தேவன் நீர். ஆமென். பெயர் சொல்லி அழைத்தவரே, என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, ஏசையா 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 ஏசையா. பெயர் சொல்லி அழைத்தவரே, என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, பெயர் சொல்லி அழைத்தவரே, என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, உம் அன்பில் நான் நிலைத்திருக்க உம் கிருபை தாருமையா, உம் அன்பில் நான் நிலைத்திருக்க உம் கிருபை தாருமையா, ஏசையா 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 ஏசையா. அன்பினாலே என்னை முன் குறித்து மகனாக தெரிந்து கொண்டேன். அன்பினாலே என்னை முன் குறித்து மகளாக சேர்ந்து பாடுங்கள். அன்பினாலே என்னை முன் குறித்து மகளாக தெரிந்து கொண்டேன். அன்பினாலே என்னை முன் குறித்து மகனாக தெரிந்து கொண்டேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி கைதட்டி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. பெயர் சொல்லி அழைத்தவரே, பெயர் சொல்லி அழைத்தவரே, ஆமென். பெயர் சொல்லி அழைத்தவரே, என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, உம் அன்பில் நான் நிலைத்திருக்க கிருபை தாருமையா, உம் அன்பில் நான் நிலைத்திருக்க கிருபை தாருமையா, ஏசையா 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 ஏசையா. ஏசையா. நல்ல ரெண்டு கைகளை உயர்த்துங்க. உள்ளத்தில் ஒரு வாஞ்சையோடு சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த உலகம் எனக்கு வச்சிருக்கிற பெயர், என் குடும்பம் எனக்கு வச்சிருக்கிற பெயர், என் நண்பர்கள் எனக்கு வைத்திருக்கிற பெயர், என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வைத்திருக்கிற பெயர், நான் வேலை செய்கிற இடத்துல எனக்கு வச்சிருக்கிற பெயர், யாரோ தெரியாதவங்க எனக்கு வச்ச பெயரெல்லாம் கூட இன்னைக்கு உலகப்போக்கில் அது பரவி போயிட்டு மற்றவங்களுக்கு அதுவே என் பேராக மாறிட்டு, ஆண்டவரே, எனக்கு யார் என்ன பெயர் வச்சாலும் அதை மாற்றுகிற உம்முடைய வாய் எனக்காக திறக்கட்டும். நீர் என்னை பார்த்து நீங்கள் சொல்லுங்க, ஆண்டவரே, என் பெயரை நீர் புதிய பெயராக புது நாமமாய் உச்சரிக்கிறவரே, அழைக்கிறவரே, உமக்கு நன்றி அப்பா. என் குடும்பத்தில் என் பிள்ளைகள் மேலே இருக்கிற உலகத்தின் சாப பெயர்கள், கேலி பேச்சின் பெயர்கள், முட்டாத்தனமான பெயர்கள், இவைகளை அகற்றி எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் பெயரை நீங்கள் வைங்க ஆண்டவரே. என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வாய் திறந்து கூப்பிடுங்க, என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே.
என் பெயரை நீர் ஆசீர்வாதமாய் மாற்றுங்கப்பா. கைகளை உயர்த்தி பெயர் சொல்லி அழைத்தவரே, என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, உம் அன்பில் நான் நிலைத்திருக்க உம் கிருபை தாருமையா. Praise the Lord. Praise the Lord. ஒருவேளை நீங்கள் அண்ணாவை போல எலிசபெத்தை போல உங்கள் பலவீனமும் உங்கள் இயலாமையும் உங்கள் இல்லாமையும் சில பெயரை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கலாம். ஆமென். ரெண்டாவது, உங்களுக்கு சில பெயர்கள் கொடுக்கப்படுகிறது. எப்படி தெரியுமா? 1 குறிப்பேடு 4ஆம் அதிகாரம் 9வது வசனம். 1 குறிப்பேடு 4ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். யாப்பேசு தன் சகோதரர்களை விட சிறப்பு மிக்கவராக இருந்தார். அவரின் தாய், நான் வேதனையுற்று அவனை பெற்றெடுத்தேன் என்று சொல்லி அவருக்கு யாப்பேசு என்று பெயர் வைத்தார். அல்லேலூயா. முதலாவது பாருங்கள், ஒரு மனிதன் மீது வைக்கப்படுகிற வார்த்தை என்ன? கைவிடப்பட்டவள். பிரைஸ் தி லார்ட். அவளை பார்த்து என்ன சொன்னாங்க? மலடி என்று அழைக்கப்பட்ட எலிசபெத். எலிசபெத் எப்படி அழைக்கப்பட்டாள்? மலடி. அண்ணாளுடைய வீட்டில் அண்ணாளுடைய சக்களத்தி எப்படி அழைத்திருப்பாள்? அவளும் அப்படி தான் கூப்பிட்டுருப்பாள். பிரைஸ் தி லார்ட். இந்த பெயரை ஆண்டவர் மாற்றி அவளை 7 வரை பெற்றெடுக்கிறவராய் மாற்றினார். ஆமென். எலிசபெத் சொன்னாங்க, இதுவரை மனுஷனுக்குள்ள இருந்த எல்லா இகழ்ச்சியையும் ஆண்டவர் மாற்றினார். கை தட்டுங்க பாப்போம். இரண்டாவது பாருங்கள், ஒரு தாய் தன்னுடைய மகனுக்கு ஒரு பெயர் வைக்கிறார். என்ன பெயர்? யாப்பேஸ். பாவம், அந்த அம்மாவுக்கு என்ன வேதனையோ, அந்த அம்மாவுக்கு என்ன பிரச்சனையோ, ஒரு தாய் பெயர் வைக்கிறா. எப்படி பெயர் வச்சா தெரியுமா? இனிமேல் இவனுடைய பெயர் என்ன தெரியுமா? நான் பெற்றுட்டேன். ஒருவேளை வீட்டுக்காரர் எப்படி இருந்தாரோ, ஒருவேளை வறுமையில் இருந்தாலோ, என்ன பிரச்சனையோ, இன்னைக்கு நீங்கள் பார்க்குறான், யுத்தங்கள் நடக்கிற தேசத்தில் குழந்தைகள் பிறக்கிறார்கள். அநேகர் அழுகிறார்களாம். எப்படி அழுகிறார்கள் தெரியுமா? நானே உபத்திரவத்தில் இருக்கிறேன், என்னோடு சேர்ந்து இந்த குழந்தையும் உபத்திரவப்பட போதா? வறுமையில் இருக்கிற ஒவ்வொரு அம்மா அப்பாவை நீங்கள் சந்தித்து பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் கூட சிலர் சொல்லலாம். அப்போ பிரியமானவர்களை பாருங்க, ஒரு கஷ்டத்தில் துன்பத்தில் இருக்கிற ஒரு அம்மா, அவள் சூழ்நிலையை பார்த்து அவள் என்ன செஞ்சிருப்பா? தன் பிள்ளையை அவள் வேதனையோடு பார்த்ததன் விளைவு அவள் பெயர் வைக்கிறார். இவன் யார்? வேதனை, இவன் துயரம் என்று யாப்பேசு என்று பெயர் வைத்தாளாம். அல்லேலூயா. யாப்பேசுன்னு பெயரை வச்சுட்டு அம்மா. நீங்கள் அது மட்டும் இல்லை, நான் வேதத்தில் இன்னொரு பெயரை உங்களுக்கு காண்பிக்கிறேன், தயவு செய்து. இதுவும் தாய் தான் வைக்கிறார். தொடக்க நூல் ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 18வது வசனம். நல்ல கவனிக்கணும். தொடக்க நூல் 35ஆம் அதிகாரம் 18வது வசனம். இன்னைக்கு எல்லார் மேலே இருக்கிற சாப பெயர்கள், எல்லா வேதனையின் பெயர்கள் இன்னைக்கு மாறுவதாக. வாசிங்க பார்ப்போம். 35ல் 18வது வசனம் வாசிக்கிறீங்களாமா? அவர் சாக கிடந்து உயிர் பிரியும் வேளையில் அவனுக்கு பெண் ஹொனி என்று பெயரிட்டார். என்ன பேரு? இது யாருள் வைத்தது? இது யார் வைத்த பெயரு? நல்லா கவனிச்சு பாருங்க. ராக்கேல் வைத்த பெயர். யாக்கோபு தன்னுடைய நேச மனைவியாக இருந்தவள் தான் ராக்கேல். இங்கே ராக்கேலுக்கு குழந்தை பிறக்கிறது. ஆனால் அந்த நேரத்தில் ராக்கேல் சாக போகிறாள், மரிக்க போகிறாள். உடனே தன்னுடைய பெயருக்கு ஒரு தன் மகனை பார்த்துட்டு, நம்ம கண்டிப்பாக அவன் என்ன பெயர் வைக்கிறா பாருங்க, பெண் ஹொனி. அப்படின்னா அர்த்தம் என்ன? பைபிள் சொல்லுகிறது, என் வேதனையின் மகன் என்று சொல்லுகிறாள். என்ன சொல்றா? என்ன பேரு? என் வேதனையின் மகன். ஐயோ, இவன் அவதிப்படுவான், இவன் துயரமாயிருப்பான், இவன் அனாதை என்று அழைக்கப்படுவான், இவன் துயரத்தின் மகன். பிரைஸ் தி லார்ட்.
சொல்லுங்க அல்லேலூயா. சில நேரங்களில் பாருங்களேன், சில அப்பாவையோ அம்மாவையோ இழந்திருப்பாங்க. சில நேரங்களில் அப்பா அம்மா இல்லாதவங்களாக இருப்பாங்க. ஒரு சின்ன பிள்ளை சொன்னால், ஹாஸ்டலில் லீவ் விட்டால் உங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் ஜாலி, அப்படி தானேம்மா? ஹாஸ்டலில் உங்கள் பிள்ளைங்க படித்தாங்கன்னா, ஸ்கூலில் ஹாஸ்டலில் படித்தாங்கன்னா, அவங்களுக்கு லீவ் விட்டால் உங்களுக்கு பிள்ளைங்களுக்கு ஜாலி, ஹாய் அம்மாவை பார்க்க போகிறேன் அப்பாவை பார்க்க ஜாலியாக இருக்கலான்னு வந்துடுவாங்க. ஆனால் அந்த பிள்ளை அழுதுகிட்டே இருப்பாளாம். ஹாஸ்டல் லீவ் விட போகிறாங்கன்னா அவள் அழுது கொண்டே இருப்பாளாம். அவள் இருந்த ஹாஸ்டலில் அந்த ஃபாதர் அவரை பார்த்து, ஏன்பா நீ அழுற, ஏன் அழுற? ஃபாதர், எல்லாரும் அவங்க அம்மா அப்பாட்ட போயிடுவாங்க, நீங்கள் ஹாஸ்டலில் லீவ் விட்டீங்கன்னா நான் சித்தப்பா வீட்டுக்கு போவேனா, சித்தி வீட்டுக்கு போவேனா, மாமா வீட்டுக்கு போவேனா, யார் வீட்டுக்கு போவேன்? யாருக்கு ஃபோன் அடித்தாலும் ஐயோ இப்போம்மா நீ வரப்போகிற, நாங்கள்லாம் ஏற்கனவே கிளம்பி திருச்சிக்கு போயிட்டோம், நாங்கள் மெட்ராஸுக்கு போயிட்டோம், வந்துடாத. அந்த பிள்ளை அழுதும் பொழுது பாருங்கள், அந்த குருவானவர் சொன்னாரா, உனக்கு ஸ்பெஷலாக நான் சொல்கிறேன், நீ இங்கே இருந்துக்கலாம். அந்த பிள்ளை அழுவாலாம், நான் எங்கே போவேன்? ஏன்? எனக்கு அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை. இங்கே இருக்கிற நீங்களும் நானும் அந்த வேதனை அனுபவிச்சிருக்க மாட்டோம். சிலர் நமக்கு தெரியாதது, நமக்கு அந்த வேதனை புரியாது. ஆனால் அந்த தங்கை சொன்னால், அந்த ஃபாதர் எனக்கு அடைக்கலம் கொடுத்தார், அங்கேருந்து அருட்சகோதரி எனக்கு அடைக்கலம் கொடுத்தாங்க. பிரதர், அந்த வலியும் வேதனை எனக்கு மட்டும்தான் தெரியும். ஒருவேளை இன்னைக்கு நீ நினைக்கலாம், எங்கள் அம்மா இருந்திருந்தால் எவ்வளவு ஆறுதலாக இருக்கும், எங்கள் அப்பா இருந்தால் எனக்கு எவ்வளவு ஆறுதலாக இருக்கும். நான் இன்றைக்கி அண்ணன் தங்கச்சி வீடை தேடி போனால் கூட என்னதான் இருங்க, வெளியே நின்று முதல்ல ஒரு ஃபோன் பண்ண வேண்டியது. மதனி வந்துட்டிங்களா, அக்கா வந்துட்டிங்களா, தங்கச்சி வந்துட்டிங்களா, கொஞ்சம் நீங்கள் வேறு யார் வீட்டிலே இருங்க, நாங்கள் ஒரு 2 நாள் கழித்து வர்றோம். ஆனால் எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் இருக்கும் பொழுது நீங்கள் ஃபோன் பண்ணிட்டா போவீங்க? ஃபோன் பண்ணிட்டு போவீங்களா? ஃபோன் பண்ணிட்டு யாராவது போவீங்களா? ஏம்மா நான் வந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படி சொல்லுவீங்களா? போய் கதவையே உடச்சிருவீங்க, அப்படிதானே? இன்னைக்கு உடச்சி பாருங்க. பிரைஸ் தி லார்ட். நான் அந்த தங்கச்சி சொன்னப்புறம் தான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். அல்லேலூயா. எங்கள் வீட்டு கதவை நான் தட்டுறதுக்கும் நான் தட்டினோடனே இல்லை அப்படின்னு சவுண்டு வந்துடும் உள்ளேருந்து. ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு தெரியும், இந்த வீட்டில் கதவை இப்படி தட்டுறவன் ஒருத்தன் தான் இருக்கான். நீங்கள் அடுத்த வீட்டு கதவை தட்டி பாருங்கள், தட்டி பாருங்கள், அப்போ தெரியும் உங்களுக்கு. அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் யாராவது உள்ளத்தில் ரொம்ப சோகத்தோடு வந்திருக்கலாம், ஆண்டவரை தான் பேசுகிறாரு. அல்லேலூயா. பயப்படாத, உன்னை உங்கள் அம்மாவே பெண் ஒனி என்று சொல்லி அந்த தாய் ஒருவேளை இவன் அனாதையாக போக போகிறான்னு சொல்லி அந்த பேர் வச்சிருப்பா. ஆனால் உடனே யாக்கோபு என்ன பேர் வச்சார் தெரியுமா? இவன் பேர் என் ஒனி பெண் ஒனி அல்ல, என் மகனுக்கு ஒரு பெயரை வைக்கிறேன் என்று அவன் சொன்னான். என்ன பேர் வச்சான் தெரியுமா? சொல்லுங்க, பென்ஜமின். பிரைஸ் தி லார்ட். இனிமேல் இவனுடைய பெயர் பெண் ஒனி அல்ல, பென்ஜமின். ஏன்? இவன் என் வலக்கையின் மகன். கை தட்டுங்க பாப்போம். நீ அனாதை அல்ல, நீ துயரம் அல்ல, நீ வேதனை அல்ல. நீ ஆண்டவர் உன் பெயரை மாற்றுகிறார். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு உங்க எல்லார் பெயரையும் ஆண்டவர் மாற்றுகிறார். பிரைஸ் தி லார்ட். இன்னொருடைய பிரச்சனை கூட உனக்கு ஒரு பெயரா போயிருக்கலாம். அல்லேலூயா. உங்க அப்பாவுடைய தரித்திரம் உன் பெயரா மாறி இருக்கலாம். சில நேரங்களில் உங்க அப்பாவுடைய பேட் ஹாபிட், குடிப்பழக்கம் உன் பேரா மாறி இருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை உங்க வீட்டில் ஏதோ ஒரு நடந்த ஒரு சம்பவத்துக்கு உன் பேராக அது மாறி இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் அதையெல்லாம் மாற்றி உன் பெயரை நான் சிறப்புறச் செய்வேன் என்று கூறுகிறார். ஆமென். அல்லேலூயா. மூணாவது ஒரே ஒரு காரியம் நமக்கு தெரிந்தது, அநேக நேரங்களில் சொல்லியிருக்கிறேன், நீயே உனக்கு ஒரு பெயரை வைத்துக் கொள்வாய். நீங்கள் ரூத்தின் புஸ்தகம் 1:19-20 ரூத்துடைய புஸ்தகத்தில் நகோமியை பற்றி பைபிள் சொல்லுகிறது. நகோமியை பற்றி ஊரார் சொன்னாங்க, இவன் நகோமின்னு. ஆனால் அவ சொன்னா, என் பேர் நகோமி இல்லை, என் பேர் மாறா. என் பேர் என்னது?
ஆனால் அப்படிப்பட்ட மாறாவாய் இருந்த அந்த நகோமியை ஆண்டவர் மகிமையாய் ஆசீர்வாதமாய் ரூத்தின் வழியாக அவருடைய பெயரை சிறப்புறச் செய்தார். ஆமென். இனிமே உன் பேர் நகோமி தான்ப்பா. நீ இன்னைக்கு ஒருவேளை மாறாவா இருக்கலாம், ஆனால் உன்னை மகிழ்ச்சியாய் மதுரமாய் மாற்றுகிற தேவன் செப்பனியா 3:20 உன் பெயரை எப்படி மாற்றுகிறார் வாசி பார்ப்போம். அக்காலத்தில் உங்களை ஒன்றாய் கூட்டி சேர்த்து வருவேன், உங்கள் கண் முன்பாகவே உங்களைய முன்னைய நன்னிலைக்கு உயர்த்தி உலகில் எல்லா மக்களினங்களுக்குள்ளும் பெயரும் புகழும் பெறுமாறு செய்வேன். ஆமென். கை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை, நல்ல கை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை, உங்கள் பிள்ளைகளை பெயரும் புகழும் பெறுமாறு செய்வார். ஆமென். கைகளை உயர்த்துவோம், சேர்ந்து சொல்லுங்க, ஆண்டவராக இயேசுவே உம்மை நான் ஆராதிக்கிறேன். ஆண்டவரே என் மீது இரக்கமாயிரும். நல்ல கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. என் பார்வையில் நீ விலையுள்ளவன், என் சிந்தையில் மதிப்புள்ளவள். என் பார்வையில் நீ விலையுள்ளவன், என் சிந்தையில் மதிப்புள்ளவள். என் பார்வையில் நீ விலையுள்ளவன். கைகள் தட்டி பாடுங்க. என் பார்வையில் நீ விலையுள்ளவன், என் சிந்தையில் நீ மதிப்புள்ளவன். என் பார்வையில் நீ விலையுள்ளவள். உன்னை எந்தன் உள்ளங்கையிலே பொறித்து வைத்துள்ளே. உன்னை எந்தன் உள்ளம் கையிலே பொறித்து வைத்துள்ளே. என் மகனே, என் மகளே, உன்னை அழைத்தேனே. என் மகனே, என் மகளே, உன்னை அழைத்தேனே. என் பார்வையில் நீ விலையுள்ளவள், என் சிந்தையில் மதிப்புள்ளவன். என் பார்வையில் நீ விலையுள்ளவன். உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்து மகிழ்ந்தேனே. உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்து மகிழ்ந்தேனே. உன் பெயரை புதிதாக்குவேன் என் மகளே, என் மகனே. உன் பெயரை புதிதாக்குவேன் என் மகனே, என் மகளே. என் பார்வையில் விலையுள்ளவன், என் சிந்தையில் மதிப்புள்ளவள். என் பார்வையில் விலையுள்ளவன். ஆண்டவரே, எனக்கு புதியதொரு பெயரை வைத்து பெயர் சொல்லி அழைத்து என்னை உமது கையில் நீர் பொறித்து வைத்திருக்கிறீர். அரச மகுடமாய் நீர் மாற்றுகிறீர். ஆண்டவரே, என் சாபங்களும் உலகம் எனக்கு வைத்த எல்லா பெயரும் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே,